அனைவருக்கும் வணக்கம். Respected Director of Shepherd Extension Department, the history of cancer பற்றி ரொம்ப சிறப்பாக டாக்டர் இந்த டீம் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆரோக்கிய இயக்கத்திலிருந்து ஒரு 10-15 வருடமாக மக்களுக்கு சுகாதார விழிப்புணர்வை அளித்து வருகின்ற மதிப்பிற்குரிய சாந்தி மேடம் ஒருங்கிணைப்பாளர்களே, நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் விழித்தால்தான் விழிப்பார்கள். நண்பர்களே, நீங்கள் விழித்தால்தான் இந்த சமூகம் விடுதலை பெறும். இளைய சமுதாயம் வெளிப்படையில்னா அந்த சமூகம் விடுதலை பெறவே பெறாது. கிட்டத்தட்ட இந்த நாட்டில் 50-55% இளைஞர்கள் இருக்கிறாங்க. உங்களை நம்பிதான் இந்த நாடு. நீங்கள் வெளிப்படையும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நாங்கள் நடத்துகிறோம். அதனால் கூர்ந்து கவனித்து என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்குறேன். இன்னொரு விஷயம், நம்ம படிக்கும் போதும் சரி, வேலை வாய்ப்புக்கு போகும்போது சரி, ஒரு இலக்கோடு நம்ம பயணிக்கணும். சிற்பியே உன்னை செதுக்குகிறேன் என்ற ஒரு நூலில் கவிஞர் வைரமுத்து ஒரு செய்தியை சொல்றாரு. உனது 17வது வயதிலிருந்து 24வது வயதிற்குள் உனது திசை எது என்பதை நீ தீர்மானிக்காவிட்டால் பாறையில் மோதிய பந்தாய் திரும்பி அவர்கள் இருக்கும் அப்படின்றார். இதை வகுப்பு மாணவர்கிட்ட நிறைய சொல்லுவேன். யூஜியில் ஒரு 3 வருஷம், பிஜியில் ஒரு 2 வருஷம், 5 வருஷம் கஷ்டப்படு, 50 வருஷம் நல்லா இருக்கலாம். 5 வருஷத்துல நீ ஏமாளியா இருந்த படிக்கல அப்படின்னா 50 வருஷம் உனக்கு ஏவலாம் அப்படிங்க. அதனால ஒரு இலக்கு நிர்ணயிக்கணும். திங்க் குளோபலி, ஆக்ட் லோக்கலி அப்படிலாம். இப்போ உலகளாவிய சிந்திப்பு நமக்கு வேணும். அப்படி யூஎன் ஒரு உலக அளவில் ஒரு பெரிய டெக்ளரேஷனை மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கும். அந்த இலக்கை அடைஞ்சாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் தெரியல. ஆனால் அப்படி ஒரு கோல் செட் பண்ணுறாங்க. இந்த உலகம் நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டுக்குள்ள இருக்கிற மக்கள் அனைவரும் நலமோடும் வளமோடும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இலக்கு நிர்ணயிக்கிறாங்க. இந்த 40வது வருஷம், ஷெப்பர்டுடைய 40வது வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்ற ஒரு டைட்டில் இது வரைக்கும் யாரும் பேசல. மாணவர்களிடத்தில் நானும் பேசினதில்லை. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஆம் டேக்கிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டெலிவர் அபவுட் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். The greatest Indian personality. வேர்ல்டு லெவலில் மிகப்பெரிய ஒரு பர்சனாலிட்டி. நான் அடிக்கடி பல கூட்டங்களுக்கு வெளியிலாம் போவேன். ஃபாதர்கிட்ட லீவ் வாங்கிட்டு வெளியில போவேன். நான் எடுக்கிற சீன் எல்லாமே ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு தான் போவேன். ஃபாதர்கிட்ட பர்சனல் எழுதி கொடுத்துட்டு போயிடுவேன். இங்கே போகிற இடங்கள்லாம் சொல்லுவேன், கார்ல் மார்க்ஸினுடைய பொது உடைமை சித்தாந்தம், பாபா சாஹேப் அம்பேத்கரனுடைய தீண்டாமை ஒழிப்பு தத்துவம், தந்தை பெரியாரினுடைய சுயமரியாதை சிந்தனை, இந்த மூன்றும் இல்லாமல் இந்த சமூகம் கிடையாது, டீச்சிங் கிடையாது, சோஷியல் ஒர்க் கிடையாது. இது அத்தனையும் உள்வாங்கின ஒருத்தர் தான் அந்த சமூகத்தில் பணி செய்யறதுக்கு தகுதியான ஒரு நபராக இருக்க முடியும். அப்பதான் அந்த பணிகளை மேற்கொள்ள முடியும். There is no discrimination at all. அப்படிப்பட்ட தீண்டாமை ஒழிப்பு தத்துவத்தை சொன்ன மிகப்பெரிய ஒரு போராளி, ஒரு பர்சனாலிட்டி பாபா சாஹேப் அம்பேத்கர். Another one greatest Indian personality.
கிராமத்துல தான் எல்லா வளங்களும் இருக்கு. மேடம் சொல்ற மாதிரி நீங்க ஆரோக்கியமா இருக்கணும், சுகாதாரமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நோயற்று இருக்கணும் அப்படின்னு சொன்னா கிராமங்கள்ல நீங்க வாழணும். அங்க இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாம் நீங்க பயன்படுத்தணும், அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு சித்தாந்தத்தை நம்மிடத்துல அறிமுகப்படுத்தியவர் நம்முடைய தேச தந்தை மகாத்மா காந்தி. இந்த 2 பேருடைய சிந்தனைகளை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு, ஏற்கனவே சொன்ன கார்ல் மார்க்ஸுடைய பொது உடைமை சித்தாந்தத்தை என் கையில் எடுத்துக்கிட்டு சமூக பணி செய்ய போங்க. மிக அற்புதமா அந்த மக்களுக்கு வேண்டிய விழிப்புணர்வை நீங்கள் கொடுக்க முடியும். 2015 வரைக்கும் மில்லியனியம் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. சக்சஸ் ஆச்சா இல்லையா தெரியல, நிறைய பிளான் போடுறாங்க. எவ்ரிதிங் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிளான் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிளான் 2000 போடுறாங்க. 2015 வரைக்கும் இதை செயல்படுத்தணும் அப்படின்னு அவங்களால அதை நிறைய அடைய முடியல. அதுக்கப்புறம் 2015 இருந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்றத ஒன்று டிக்ளேர் பண்ணுறாங்க. இது எப்போ 2030க்குள்ள சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு. அது என்ன சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்னா 17 கோல்ஸ் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 17 கோல்ஸ்ல முக்கியமா சொல்லக்கூடிய பாவர்ட்டி, ஹங்கரி, ப்ரொடெக்ட் த பிளானட், பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி, இதுதான் அதிகமா இதுல வலியுறுத்துறாங்க. 17 கோல்ஸ்ல 169 டார்கெட் வச்சிருக்காங்க. டார்கெட் எல்லாமே இருக்கு. 191 UN member states are available in this sustainable development goal. The UN அமைப்புக்குள்ள 191 நாடுகள் இருக்கிறார். 2030க்குள்ள இந்த 17 கோல்ஸையும் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே வரணும். இப்போ இதில் என்ன 17 கோல்ஸையும் உங்கள்கிட்ட இந்த நேரத்தில் சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியும். அதில் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற தலைப்பு வந்து எத்தனை கோல்ஸ் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை கனெக்டட் வித் ஹெல்த் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒரு 6 மட்டும் இருக்கும். மற்ற எல்லாம் கனெக்ட் ஆகணும். பிகினிங்கில் சொல்லக்கூடிய ஒரு 6 கோல்ஸ் மட்டும், எஸ்டிஜி கோல்ஸ் மட்டும் கனெக்டட் வித் ஹெல்த் ஆஸ்பெக்ட் இருக்கும். வேறு ஒவ்வொன்றா பார்ப்போம், மற்றதெல்லாம் ஸ்பீக் பண்ண போகலாம். The first goal is poverty. காலையில் நடக்கும்போது ஒரு செய்தியை சொன்னேன். இந்த நாட்டில் 30 கோடி மக்கள் பசியோடு இருக்கிறாங்க, ஒருவேளை சாப்பாடு கஷ்டப்படுறாங்க. 140 கோடி. அதில் 30 கோடி மக்கள் ஒருவேளை சாப்பாடு கஷ்டப்படுறாங்க. ஏன்? இந்த நாட்டுக்காக எல்லாமே வரி செலுத்துறோம். ஏன் அவங்களுக்கு மட்டும் ஒருவேளை சாப்பாடு இல்லை? இந்த அரசாங்கம் நிறைய திட்டங்களை கொண்டு வருது. நம்ம கல்லூரியில் காலை உணவு திட்டம் போடுறாங்க. எத்தனை பேர் பயன்படுறீங்கன்னு எனக்கு தெரியல இங்கே இருக்கிறவங்க. ஏன் பசியோட ஒருத்தர் வந்து வகுப்புல உட்காந்து பாடத்தை டோன்ட் டீச் யுவர் ரிலிஜன் இன்டு தி எம்ப்டி ஸ்டமக் அப்படின்பாங்க. பசியோட இருக்கிற ஒருத்தருக்கு பாடத்தை போதிச்சு போய் சேராது. பசியோட பசி நோய் அவனை கொண்டுகிட்டே இருக்கும். நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படி இந்த வறுமை இன்னைக்கு மக்களை வாட்டி வதைக்குது. எங்கே பார்த்தாங்க எல்லா தரப்பு மக்கள், எல்லா நாடுகளும், குறிப்பாக சோமாலியாவில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு வறுமையோடு இருக்கக்கூடிய மக்கள், ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் அவ்வளவு வறுமையோடு இருக்கக்கூடிய மக்கள். இப்படி தான் திங்க் குளோபலி, ஆக்ட் குளோபலின்னு இந்த எஸ்டிஜி கோலை வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 50% பாவர்ட்டியை நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அரசாங்கம் நிறைய திட்டங்களை போடுது. நிறைய ஒவ்வொரு நாடுகளும் அதுக்கான திட்டங்களை போடுது. நம்ம என்ன செய்யறோம்? பசியா இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு உணவு பொருள் வாங்கிக்கணும், அவ்வளவுதான் நம்மளால செய்யணும். அப்போ ஒரு குளோபல் லெவல்ல, நாடு முழுக்க, நேஷனல் லெவல்ல வறுமையை ஒழிக்கணும்னா நிறைய திட்டங்கள் இருக்கு. அந்த திட்டம் நமக்கு இருக்கு அப்படின்னா அந்த ஆலோசனையை அரசாங்கத்துக்கு நம்ம தெரிவிக்கணும். 0 ஹங்கர். பசி வந்து ரொம்ப ஒரு கொடுமையான ஒன்று. காவிரி பாலத்தில் இங்கே மே மாதத்தில் அப்படி சும்மா ஒரு வாக்கு போகணும். ஒரு 10 மணி 11 மணி வாக்கில் ஒரு வாக்கு நம்ம பைக்கில் போகணும். நூற்றுக்கணக்கான பேர் படுத்துருக்காங்க. அவ்வளோ பேர் அதில் வந்து ஏழை எளிய மக்கள்.
பிச்சைக்காரர்கள் இருப்பாங்க, சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க. இந்த அரசாங்கம் என்ன தெரியுமா சொன்னது? பிச்சைக்காரர்களுக்கு அரசு திட்டங்களுக்கு அனுமதி கிடையாது. அதனால் அவர்களுக்காக ஒரு மறுவாழ்வு திட்டத்தை ஏற்படுத்தி அவங்க தங்கறதுக்கான ஷெல்டர் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மேடம் சொல்லும்போது நலவாழ்வுக்கான காரணிகள் என்னன்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு ஷெல்டர், அவங்க தங்கறதுக்கான ஒரு இடம், அப்புறம் உணவு வேணும், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வேணும். அப்படி ஹங்கரில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அவ்வளவு உணவு இல்லாமல் நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க. அதை மனசில் வச்சு நம்ம போகக்கூடிய கிராமங்கள்லேயும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும்? எங்கே உணவு கிடைக்கும், நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்றத யோசிங்க. உங்கள் குழுவாரியாக யோசிங்க. திஸ் இஸ் டீம் ஒர்க். உங்கள் டீம் உட்காந்து யோசிங்க, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத யோசிங்க. குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். நானும் சாந்தி மேடமும் நிறைய கூட்டங்களில் பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் இதுதான். நம்ம அழைச்சிட்டு வந்து நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் ரயில்வே செக்டார்லேருந்து ஒரு டாக்டர் வந்து பேசுகிறாங்க. நாங்கள்லாம் பேசுறது பொது மருத்துவம் தான். நாங்கள் எப்போதுமே பொது மருத்துவம், அது மக்களுக்கான மருத்துவம் தான். ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய பொது மருத்துவம் ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜிஹெச் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் சாதாரண மக்கள் பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பொது மருத்துவத்தை எடுக்கிறோம். இந்த பொது மருத்துவத்துக்குள்ள என்ன இதில் ஒரு பெரிய நான் லிஸ்ட் எடுத்தேன். ஒரு 1000 குழந்தைகள் வந்து ஹாஸ்பிட்டலில் பிறக்குதுன்னா கிட்டத்தட்ட 25க்கு மேற்பட்ட 25 குழந்தைகள் டெலிவரி நேரத்தில் இறந்துடுறாங்க. என்னென்னமோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சுங்கிறாங்க. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் மற்ற நாடுகள்லாம் வந்து இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. டெல்லியிலேயும் வந்து சென்னையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. 25% பிறந்த குழந்தைகள் இறக்குறாங்க. என்ன காரணம்? ஏன் என்ன விழிப்புணர்வு? அந்த விழிப்புணர்வு இல்லை. ஆஸ் எ யூத்தாக நான் போய் இந்த செய்திகளை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போவேன், எப்படி ரிலேட் பண்ணுவேன்? இதை அந்த வகையில் இந்த மார்டாலிட்டி ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்மளான உதவிகள் என்னென்ன செய்ய முடியும்? எஸ்டிஜி கோலில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கோல் இந்த ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். இதை இங்கே இருக்கிற ஒவ்வொரு காலையில் சாப்பிட சொன்னாங்க. நிறைய பேர் காலையில் உணவு சாப்பிடுறது. என் பிள்ளை கூட காலேஜுக்கு வராங்க, காலையில் சாப்பாடு சாப்பிடுறது சத்தம் போடுறேன். நான் அவசரமாக ஒரு தோசை கூட சாப்பிடுவேன், 2 இட்லி சாப்பிடுவேன். சாப்பிட்டு தான் போகணும், லேட்டானாலும் பரவாயில்ல சாப்பிட வச்சு அழைச்சிட்டு. நான் செய்யலைன்னா வேற யாரும் செய்வேன். காலை உணவு அவ்வளோ முக்கியம். ஏன்னா நைட்டு 8 மணிக்கு 9 மணிக்கு 10 மணிக்கு சாப்பிட்றோம். லாங் டியூரேஷன் நம்ம வந்து உணவு சாப்பிட்றோம். நிறைய பேர் தண்ணியை குடிக்கிறது. தண்ணி குடிச்சா இல்லை. ஒரு சின்ன உதாரணம், எங்கள் வீட்டுக்கு போவேன். நான் வீட்டுக்கு போனால் யாரும் தண்ணி கொடுக்கணும். பிள்ளைகள் தான் பிள்ளைகள் கொடுப்பாங்க, மனைவிகள் தான் மனைவிகள் கொடுப்பாங்க. நான் எடுத்து மற்றவங்கெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் தண்ணி குடிப்பேன். ஏன்னா அவங்க குடிச்சிருக்க மாட்டாங்க, குடித்திருக்க மாட்டாங்க. வீட்டில் தான் இருப்பாங்க, லேப்டாப் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, மற்ற வேலைகளாக இருப்பாங்க, தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்க. எனக்கு தாகம் எடுக்குதுன்னா என் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தாகம் எடுத்துருக்கோம், தண்ணி கொடுப்பேன். நான் இதை ஒரு முறையாகவே நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அப்போ வெல்பீயிங் அப்படின்றது ஒரு குடும்பத்துக்குள்ளேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஒரு இண்டிவிஜுவல்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுதான் மாற்றங்கள் வரும். குவாலிட்டி எஜுகேஷன் நிறைய மேடம் சொன்னதுல கம்யூனிகபிள் டிசீஸ், நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்றதுல ஏன் பரவிக்கிட்டே இருக்கு? தொற்று நோய்கள் ஏன் பரவிக்கிட்டே இருக்குன்னா சரியான எஜுகேஷன் இல்லை, ஹெல்த் எஜுகேஷன் இல்லை. குவான்டிட்டிவ் ஹெல்த் எஜுகேஷன் டு ஆல் த பீப்புள். அப்போ இந்த விஷயங்கள்லாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் நம்முடைய மாணவர்களுக்கு இருக்கு அப்படின்றத இந்த நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன். அதுலேயும் எஜுகேஷனில் நிறைய டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்கு. கிராமத்தில் இருக்கவங்களுக்கு படிப்பு கிடைக்கல, நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பள்ளிக்கூடம் கிடைக்குது, காலேஜ் கிடைக்குது, சீட் கிடைக்குது, படிக்கிறாங்க. பட்டு கிராமத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு அந்த எஜுகேஷன் கிடைக்கல. அந்த டிஸ்கிரிமினேஷனை உடைக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியது நம்முடைய ஷெப்பர்டு. இதுவரைக்கும் ஒரு 120லேருந்து 175 மாணவர்களுக்கு, கிராமத்து மாணவர்களுக்கு, ஷெப்பர்டு கிராமத்து மாணவர்களுக்கு நம்முடைய கல்லூரி படிக்க இடம் தந்தது.
படிச்சு முடிச்சு நிறைய பேர் வேலைக்கு போயிருக்காங்க, இப்பவும் படிச்சுட்டே இருக்காங்க. அந்த மாணவர்கள் கிராமத்திலேருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி டிஸ்கிரிமினேஷன் வந்து எஜுகேஷனில் மாற்றம் இல்லை. இப்போதான் ஒரு 50-60 வருடங்களாக தான் அந்த பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் படிக்க வராங்க, கல்லூரிக்கு வராங்க, வேலை வாய்ப்புக்கு வருவாங்க, ஐடி செக்டருக்கு வராங்க. அவங்கள தோழமையோடு பாருங்க, அவங்களோடு இணைந்து பணியாற்றுங்க, அவங்க சேர்ந்து படிங்க, ஒரு குரூப் டிஸ்கஷன் வாங்க, படிங்க, டீஸ் பண்ணாதீங்க. அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகளில் நீங்கள் பங்கெடுங்க, அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. இப்போதான் நம்ம வந்து எத்தனையோ வருடங்காலமாக நமக்கெல்லாம் படிப்பு கிடைக்காம, நம்முடைய மூதாதையர்கள்லாம் படிப்புனா என்னன்னு தெரியாம ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் படித்து இந்த நாட்டினுடைய உயர்ந்த பதவிகள்லாம் இருந்தாங்க. அதில் பெண்கள் சுத்தமாக படிக்கிறதுக்கே வரல. அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பு எதற்குன்னு ஒதுக்கி வச்ச ஒரு சமூகமாக இருந்தாங்க. இந்த டிஸ்கிரிமினேஷன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்கிட்ட கல்லூரி படிக்கக்கூடிய காலகட்டத்தில் அதெல்லாம் தூக்கி எழுதிட்டு தோழமையோடு பழக வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்றத இந்த கோல் மூலமாக நிறைய பார்க்குறோம். பட்டு எண்ட் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் கேர்ள்ஸ், க்ளீன் வாட்டர், சானிடேஷன். கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய மானம் ரோட்டு ஓரங்கள்ல இருக்கு அப்படின்னு ஒருத்தர் எழுதினார். ஜெனரல் கவர்மெண்ட் நிறைய சானிடேஷன் ஃபெசிலிட்டிக்கு டாய்லெட் கட்டி தராங்க, அதை யூஸ் பண்றதுல அதுக்கான எஜுகேஷன் கொடுக்கல. நிறைய ரோடுகள்ல இன்னைக்கு நிறைய கிராமத்தில் ஏசி காருக்குள்ள வராரு, ஃபாரின்லேருந்து ஒருத்தர் வராரு, ஏசி காருக்குள்ள வரும், அவர் சொல்றாரு கிராமத்துல ஏற்றாகும் போது ஒரு பேட் ஸ்மெல் வரும், கிராமத்தோட்டு வெளியில போகும்போது ஒரு ஸ்மெல் வரும். இது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ரோட்டு ஓரங்களை வந்து டாய்லெட்டா பயன்படுத்திட்டு இருக்காங்க, இது மாறணும் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய உண்மை! நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு, டாய்லெட் கட்டிருந்தாதான் அவங்க வீட்டுக்கு நான் வந்து திருமணம் பண்ணி வருவேன் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு. அந்த மாதிரி சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் இன்னைக்கு இல்லாமல், கிளீன் வாட்டர் இல்லாமல், அதை காய்ச்சி வடிகட்டி குடிக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையை கொண்டு போயிட்டே இருக்கும். மழைக்காலத்தில் நம்முடைய மாணவர்கள்லாம் ரொம்ப சிறப்பாக ஒரு செயல்பாடு செஞ்சாங்க. சளி இருமல் பிடிக்குதுன்னா உடனே அவங்களுக்கு இந்த கபசுர குடிநீரை எல்லாம் தயார் பண்ணி மக்களுக்கு வெளியே வச்சாங்க. எவ்வளவு பெரிய வேலை! எத்தனை பேரை நோயிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நாமளும் நல்லா இருக்கணும், நம்ம பணி செய்யக்கூடிய தலங்களில் இருக்கக்கூடிய மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு செய்தி. அஃபோர்டபுள் கிளீன் எனர்ஜி. இங்கே இருக்கிற ரெண்டு பேர் ஏதோ படத்தை எடுத்து போட்டிருக்கல. ஷெப்பர்ட் வில்லேஜில் இந்த ஃபர்ஸ்ட் அந்த ரெட் கலர் ப்ளூ கலர் இருக்கக்கூடியது இனாமாத்தூர் அப்படிங்கிற கிராமத்தில் உட்டன் பாரத் அபியான் மூலமாக ஒரு மினியேச்சர் மில் அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்கூல் டெரஸில் பண்ணியிருக்கோம். ஒரு 1,50,000 அளவில் செலவு பண்ணி இங்கே வச்சுருக்கோம். அங்கே கிடைக்கக்கூடிய அடுத்தது சொல்லியிருக்கேன். அடுத்தது 2வது இங்கே இருக்கிறது டைரக்டர் எல்லாமே அதில் இருக்கிறோம். இது நாமமங்கலம் பஞ்சாயத்தில் அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ் டெரஸில் ஒரு 25 feet அளவில் அந்த மினியேச்சர் வெண்டு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஏன்னா குளோபல் லெவலில் ஃபேஸ் பண்ணுற ஒரு வேலையை நம்ம ஷெப்பர்ட் வில்லேஜில் 2 வில்லேஜில் செயல்பட்டுருக்கிறேன். நம்ம தாங்க கை கட்டிக்கிறோம். குளோபல் லெவலில் பேசிட்டு இருக்காங்க என்னது அஃபோர்டபுள் கிளீன் எனர்ஜி அப்படின்னு சொல்லி நம்ம 2 வில்லேஜில் இப்போ செஞ்சுட்டு இருக்கோம். இந்த மாதத்தில் அது அடுத்த மாதத்துக்குள்ள அந்த ப்ராஜெக்ட் முடிய போகுது. 3வது ஒரு வெண்டுகள் வரப்போகுது. நம்ம லைப்ரரி மேலே ஒரு வெண்டுகள் இருக்கு இல்லையா, அதே மாதிரி 2 இடத்துல இருந்துச்சு. ஒரு 4 ஃபேன் ஓடும், ஒரு 6 டியூப் லைட் ஏறியும். இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு போகணும், ஸ்கூலில் அங்கே ஸ்மார்ட் கிளாஸுக்கு போகணும். சஸ்டைனபிள் ஒர்க், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் சொன்னோம் இல்லையா, அதை அச்சீவ் பண்ணியிருக்கோம். நம்முடைய ஷெப்பர்ட் வில்லேஜில் அவுட் ஆஃப் 96 வில்லேஜில் 2 வில்லேஜில் அச்சீவ் பண்ணியிருக்கோம். இன்னும் 2 வில்லேஜ் இருக்கு, அதுக்கான வேலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. Decent work and economic growth.
ரீசெண்ட் ஒர்க்கு எக்கனாமிக் growthனா வேலை வாய்ப்பு அப்படின்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா பொது சுகாதாரம் பேசக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த எஸ்டிஜி கோல்டுல மேஜாகி வந்துக்கிட்டே இருக்கும். பட் நான் செப்பரேட்டாக எஸ்டிஜி கோல்டு பற்றி பேசினாலும் உங்களுக்கு அது தெரியும். பட் இது எல்லாமே இப்போ 100 நாள் வேலை, அங்கே வேலை எப்படி நடக்குது அப்படின்றதான் வேலை. எனக்கு அதில் முழு உடன்பாடு. 100 நாள் வேலை சாமானிய மக்களுக்கு ரொம்ப அற்புதமான வேலை. சமீபத்தில் அந்த 100 நாள் வேலைக்குள்ளே எனக்கு ஒரு அதிருப்தி வந்துச்சு. ஏன்னா அவங்க செய்யக்கூடிய நிறைய வேலைகளில் கிளீன் த கிரவுண்டு, சாலை ஓரங்களில் கிளீன் பண்ணாங்க, குளங்கள் ஓரங்களில் கிளீன் பண்ணாங்க, எங்கே பார்த்தாலும் மண்டி கிடக்கிற புல் பூண்டு செடி கொடிகள்லாம் கிளீன் பண்ணாங்க. கிளீன் பண்ணிக்கிட்டே போனால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அங்கே இருந்த மூலிகை எப்படி தெரியும்? நான் கொஞ்ச காலத்தில் அடுத்த ஜென்ரேஷன் மூலிகை தெரியாமல் போயிடும். அவுட் டு ப்ரொடெக்ட் ஹெல்த் கிளாஸ் எனக்கு ஒரு பெரிய அதிருப்தி. அப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கு தெரியாமலே போயிட்டு இருக்கு. அதை மாற்றணும் அப்படின்னா இந்த 100 நாள் வேலையில் அவங்க வேறு விதமான ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். அதுக்காக வார்த்தைகள் கூட எதிராக. பட் அங்கே செய்யக்கூடிய வேலை அந்த ஒருவேளை சாப்பாடு கஷ்டப்படுறாங்க அல்லது பாவர்ட்டியோடு இருக்கிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அத்தனை குடும்பமும் இன்னைக்கு வயதான சாப்பிட்றாங்க. மிக அற்புதமான திட்டம். எந்த கட்சி கொண்டு வந்துச்சு, எந்த ஆட்சி கொண்டு வந்துச்சு அப்படின்னா அந்த மக்கள் இன்னைக்கு அங்கர் ஃப்ரீ நேஷனாக கொண்டு வரதுக்கு இந்த 100 நாள் வேலை திட்டம் மிகப்பெரிய ஒன்றா இருக்கு. அதை யாராவது தவறாக சொன்னால் இதை சொல்லி அதை பண்ணலாம் போடுது. இண்டஸ்ட்ரி இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய ஒரு 11 ஐலாண்டு திட்டம் போட்டிருக்காங்க. பிகினிங்ல ஒரு ஐலாண்டு திட்டம் வரைக்கும் அக்ரிகல்ச்சருக்கு நிறைய அறிவிப்புகள் வந்துச்சு. அப்புறம் இண்டஸ்ட்ரிக்கு வந்தது. அப்புறம் ஒரு கடைசியில் ஒரு 3 ஐலாண்டு திட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி செக்டார் வந்தது. இப்போ இந்த இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக வரக்கூடிய விஷயங்கள்லாம் வரல. 1950 நேரு பிரைம் மினிஸ்டர் இருந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் இன்னமும் செயல்பட்டு இருக்கு. எங்கள் சேலத்தில் ஸ்டீல் கம்பெனி 1950 நேருஜி காலத்தில் கொண்டு வந்தது. இன்னமும் பொதுத்துறை நிறுவனமாக இருக்கு. நேற்று ஆரம்பித்த கம்பெனிலாம் இன்னைக்கு காணாம போகுது. அது இன்னும் பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கு. அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம், அங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு வேலை வாய்ப்பு தந்திருக்காங்க. ஒரு ரீசெண்ட் ஒர்க்கு, அந்த ரீசெண்ட் ஒர்க் இந்த அரசாங்கம் நமக்கு ஏற்படுத்தி தரணும். கிட்டத்தட்ட ஒரு 50% இளைஞர்கள் எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணிட்டு வேலைக்காக காத்திருக்கிறாங்க. அது பதிவு பண்ணா என்ன, பண்ணாருன்னா என்னன்னு சொல்லி வாழ்க்கை வேலை கிடைக்காது. பதிவு பண்ணாம வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. கிடைத்த வேலைகளை அங்கே செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு ரீசெண்ட் ஒர்க் கிடைக்கணும்னா நமக்கு இந்த அரசாங்கம் வேலை வாய்ப்பு தரும். ரெடியூசிங் இன்இக்வாலிட்டி இதை பற்றி சொல்லவே தேவையில்லை. நிறைய இடங்களில் பாருங்க, ஒரு சமத்துவமின்மை தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஆண் பெண்ணாக இருந்தாலும் சரி, சாதிய வேற்றுமைகளாக இருந்தாலும் சரி, மத வேற்றுமைகளாக இருந்தாலும் சரி, ஏழை பணக்காரன், ஆண்டான் அடிமை, இதெல்லாம் ஒரு இன்இக்வாலிட்டி வந்து சேர்த்து இதெல்லாம் மாற்றுறது யாருன்னா படித்த நாம தான். நாம் அந்த சாக்பத்தில் போய் உலகம் நம்ம படித்தவர்கள், நம்ம ஒரு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வந்திருக்கோம். நம்ம வந்து ஒரு பரந்த சிந்தனையோட ஒரு ஈக்குவல் சமத்துவமான ஒரு விஷயங்களை எடுத்து போவோம். அதுதான் இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவும் நமக்கு சொல்லித்தருது. சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். இங்கே திருச்சியில் கொஞ்சம் பரவாயில்ல. மும்பை, சென்னை, ஓல்டு டெல்லி, நீங்கள் எங்கெல்லாம் போய் பாருங்க, இந்த சிலம்பத்தில் ஒன்றும் நடையே முடியாது. சென்னையில் ரொம்ப மோசம், மும்பையில் ரொம்ப மோசம். அந்த சிட்டிக்குள்ள அந்த எட்ஜ் ஆஃப் த சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லம்ஸ் இருக்கும். புவர் பீப்புள் வசிக்கக்கூடிய இடமா இருக்கும், கன்ஜஸ்டடாக இருக்கும். நானும் லைன்ஸாகவும் ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டில் போய் பார்க்க போகிறோம். அப்போல்லாம் நம்ம ஸ்லம் ஏரியாவுக்கு நாங்கள்லாம் போகவே இல்லை. அவர் போய் பார்க்க போனப்போ அவங்க சொன்னாங்க, எத்தனை வருஷமாக நீங்கள் ஷெப்பர்டில் கிராமங்களில் வேலை செய்வீங்க, இப்போ தான் ஸ்லம்மை தெரியுதா அவங்களுக்கு அப்படின்னா. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. கன்ஜஸ்டட் ஏரியா, ரொம்ப நெருக்கமான வீடுகள், ரொம்ப இன்ஹைஜீனிக் கண்டிஷனில் இருக்கக்கூடிய மக்கள்.
சாதாரண தெருவோர கடைகள் வச்சிருக்கக்கூடிய மக்கள் அந்த சிரமத்தில் இருக்கிறாங்க. மார்க்கெட்டில் சாதாரண கடைகளில் அந்த வேலை செய்யக்கூடிய மக்கள் அங்கே இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது ஒரு ஒரு மாடர்ன் சிட்டி, மாடர்னைஸ்டு வேர்ல்டில் இருக்கும், குளோபலைசேஷன் சொல்லுவாங்க. என்னென்னமோ மாற்றங்கள்லாம் வருதுன்னு பேசிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு நமக்கு இந்த மாடர்ன் சிட்டிக்குள்ள இந்த ஸ்லம்னு இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு தொல்லையாக, அதாவது என்ன சொல்லணும்னா அவங்களுக்கு வேண்டிய வசதிகள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை சொல்றேன். ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன். இங்கே நம்மகிட்ட நிறைய வளங்கள் இருக்கு, அதை எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி கன்சம்ஷன் பண்ணுறோம் அப்படின்றத, கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம எடுக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருட்களும் நமக்கு தேவை. நம்ம பாக்கெட்டில், அப்பா பாக்கெட்டில் காசு இருக்குன்னா எல்லா காசையும் எடுத்து செலவு பண்ணலாமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிலாம் இல்லை, தேவைக்கு தகுந்தது மாதிரி நம்ம பயன்படுத்தணும், செலவு செய்யணும் அப்படின்ற ஒரு செய்தி. கிளைமேட் ஆக்ஷன், வரக்கூடிய நோய், இனி வரக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து கிளைமேட் சேஞ்சை எதிர்கொள்ளக்கூடிய அளவில் நம்மளாக இருக்கணும். அதுக்கு நம்முடைய ஹெல்த்து ரெடியாக இருக்கணும், தயாராக இருக்கணும். இந்த சமூகம் நல்லா இருக்கணும், சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும். ஏதோ பேருக்கு மரம் வச்சோம் அப்படி இல்லாமல், பேருக்கு மியாவாக்கி ஃபாரஸ்ட்டை அமைச்சோம் அப்படி இல்லாமல், உண்மையிலே ஒரு மரம் வச்சோம்னா அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு சிந்தனையோட இந்த காலநிலை மாற்றத்துக்கு தகுந்தாது போல நம்ம அடாப்ட் ஆகிக்கணும், மிட்டிகேட் ஆகிக்கணும் அப்படின்ற ஒரு செய்தியை இந்த போல் நம்ம பார்க்கணும். லைஃப் பிலோ வாட்டர், சாயில் டே அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் நாகமங்கலத்தில். அப்போ அங்கே வந்து இந்த கோவிந்தன் அப்படின்ற ஒரு சாரு அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொல்றாரு, ஆமைகள் நிறைய இருக்கு, ஆமை வந்து 1000 வருடங்கள் வாழும். இந்த ஆமை குஞ்சுகளை வந்து உற்பத்தி பண்ணி அந்த முட்டைகள்லாம் சேகரித்து அது குஞ்சுகளாக ஆனதுக்கப்புறம் அந்த கடலில் போய் விடுவாங்க. ஆமை என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால், கடலுடைய அடி ஆழத்தில் போய் இந்த கோரல் ரீஃப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதுக்கு பக்கத்தில் சின்ன சின்ன புல்லாம் முளைச்சிருக்கும். அந்த புல்லை போய் கடிச்சு போடுமா அந்த ஆமை. அது அங்கே இருக்கிற சின்ன சின்ன மீன் குஞ்சுகள் அதை சாப்பிடும். ஒரு மீன், ஒரு உயிரினம், கடல்வாழ் உயிரினம் நிறையக்குள்ள இன்னொரு உயிரினத்துக்கு உதவி செய்யும். நாம் லேண்டில் உதவி செய்கிறோம் அப்படின்னா அது கடலுக்குள்ள காண கிடைக்காத உயிரினங்கள் இந்த நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில் நம்முடைய பூமத்திய ரேகை பக்கத்தில் இந்த தமிழ்நாடு, லட்சத்தீவு, அந்தமான் நிக்கோபார்லாம் இருக்கிறதுனால இந்த பகுதிகளில் தான் உலகெங்கிலும் காண கிடைக்காத உயிரினங்கள் இந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு பிலோ வாட்டரில் இருக்கக்கூடிய அவ்வளோ உயிரினங்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யணும். அது நிறைய இன்னைக்கு ஒரு அணுகுலை வர்றதுனால அங்கே இருக்க மீன் வளம் பாதிக்கும். அந்த கடற்கரை ஓரங்களில் கொட்டக்கூடிய கழிவுகள், அல்லது கப்பலாக கொண்டு போய் கடலில் கொட்டக்கூடிய கழிவுகள்னால அந்த மீன் வளங்கள், அங்கே இருக்கக்கூடிய உயிர் வளங்கள்லாம் பாதிக்கப்படுத்திருக்காங்க. இதெல்லாம் பாதுகாக்க வேண்டிய அவசியம். ஏன் இதை எங்கே சொல்லணும், நம்ம கடல் சார்ந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு கேட்டால், தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள். இங்கே இருக்க மக்கள் கடல் உயிர்களை நம்பி, மீனை நம்பி, அங்கே கிடைக்கக்கூடிய மீன்பிடி தொழிலை நம்பி உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க மேலேயும் அக்கறை செலுத்தணும். அப்படி அதுக்கு பார்க்கும்போது கடல்வாழ் உயிரினங்கள் ஆரோக்கியமாக தான் இது போன்ற மாவட்டங்கள்ல நிறைய உலகங்களே இருக்கு, அவங்கெல்லாம் நல்லா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு பரவப்பட்ட ஒரு விஷயம். லைஃப் ஆன் லேண்ட், நிறைய டீக்ரடேஷன், காடு பிரேசில் அழிஞ்சிக்கிட்டே இருக்கு, காட்டு தீ அமெரிக்காவில் பரவிக்கிட்டே இருக்கு. யாரும் தடுப்பு நிறுத்த போறாங்க? ஒரு காடு அழிச்சுன்னா அந்த காட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை மனுஷங்களும் பாதிக்கப்படுது. இந்த மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் அத்தனையும் பாதிக்கப்படுது. ஒரு யானை, ஒரு உதாரணம், ஒரு யானை அது அந்த சாணி போட்டுச்சுன்னா அதில் 300 உயிரினங்கள் வந்து அந்த சாணியை நம்பி உயிர் வாழுது. ஏதோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், ஒன்று சின்ன சின்ன பூச்சியினங்கள், புழு, பூச்சி இதெல்லாம் வரும். இந்த யானை அழிக்கக்கூடிய அத்தனை வேலைகளும் செஞ்சுட்டாரு. குறிப்பாக ஒரு யானை மட்டும் சொல்ல, என்ன மற்றவங்க புலி இருக்கு, சிங்கம் இருக்கு, மானை, புல்வெளிகளே காணும், மானை காணும்.
பாம்புகள் குறைஞ்சிருச்சு, மயில்கள் அதிகமாயிடுச்சு, உள்ளடர்கள் காணாம். இனி இது எல்லாமே ஒரு உணவு சங்கிலிக்குள்ள வரும், ஒரு ஃபுட்ல வரும். ஒரு உயிரினம் அழிக்கப்பட்டா இன்னொரு உயிரினம் பார்க்கப்படும். இந்த உணவு சங்கிலி உணவு வலைக்குள்ள நம்ம பார்க்க முடியும். அதனால இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் குறிப்பா மனிதனும் சேர்த்து அதில் நலமோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தி. பீஸ், ஜஸ்டிஸ், ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன். இந்த குழந்தை பாருங்க, சின்ன வயசுல அதுக்கு என்ன கவலை? ரெண்டு பேரும் ஜாப் போயிடுறாங்க, வேலைக்கு போயிடுறாங்க. பாவம் அந்த குழந்தை ஃப்ரெண்ட்ஸில் இருக்கு, வீட்டுக்கு வருது, ஆயா வளர்க்குது, ஆயா ஸ்கூலுக்கு போயிடுது. ஒரு அமைதி இல்லாமல் இருக்கு, டிப்ரெஷனோட இருக்குது, ஒரு அமைதி இல்லை. நமக்கும் சில நேரங்களில் பேபி ஒர்க் வரும்போது அப்படின்னா நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஜஸ்டிஸ் இல்லை, ஒரு நீதி இல்லை. நான் சுற்றுச்சூழல் நீதி அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் எழுதுறேன். சுற்றுச்சூழல் நீதி, சமூக நீதி மாத்திரம் இல்லை, சுற்றுச்சூழலுக்கு நீதி வேணும். அப்படின்னா உணவு சந்தையில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் நலமோடு வளமோடு இருக்கணும்னு சொல்லி சுற்றுச்சூழல் நீதி அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் எழுதுறேன். நிறைய பத்திரிகையில் பப்ளிஷ் ஆச்சு. அந்த மாதிரி சமூக நீதி பேசக்கூடிய நாட்டில் சுற்றுச்சூழல் நீதியை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது ஜஸ்டிஸ், பீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். கடைசி ஒன்று ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. கோஆர்டினேஷன் ஃபார் த கோர்ஸ். இந்த டீம் ஒர்க் இருக்கு இல்லையா, டீம் ஒர்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஹேண்டில் பண்ணுற நிறைய மாணவர்களுக்கு டைம் வந்துச்சுன்னா நிறைய டீம் ஒர்க் கொடுத்துட்டே இருக்கு. டீமாக யோசிங்க. கோஆர்டினேஷன் ஃபார் இப்போ நம்ம ஆர்ச்சப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தில் ஒரு 7.5 ஏக்கர் குளத்தை தூர்வாரும். கிட்டத்தட்ட 2 லட்சம் கனஅடி தண்ணீர் அங்கே சேமிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வேலையை நாங்கள் செஞ்சோம். அதுக்கு கோஆர்டினேஷன் ஃபார் சிட்டியோசஸ் காலேஜ் மட்டும் அந்த வேலைகளை செய்யலை, நம்முடைய மாணவர்கள் மட்டும் அந்த வேலையை செய்யலை. ரோட்டரி கிளப்போட ஜாயின் பண்ணிக்கணும், கோஆர்டினேஷன் வச்சுக்கணும். இந்த கிராமத்து பஞ்சாயத்து கவுன்சிலோட ஒரு கோஆர்டினேஷன் வச்சுக்கணும். அப்புறம் தான் நம்ம அந்த குளத்தை தூர்வாரம் வச்சு இன்னைக்கு அது ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் முக்கியமான ஒரு வேலையாக அதை பார்க்குறோம். இது எப்படி அந்த குளத்தை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்கான தொடர் முயற்சிகளை நாங்கள் ஈடுபட்டுட்டே இருக்கோம். அப்படி நீங்கள் இந்த பார்ட்னர்ஷிப் உங்களால் முடியலையா இன்னொருத்தர். இப்போ நாங்கள் கேன்சர் பற்றி எங்களுக்கு சொல்கிறதுக்கு எப்படி இல்லை, எங்களுக்கு தெரியல அல்லது குறைவாக தான் சொல்ல முடியும், சயின்டிஃபிக்கலாக கிளாஸ் சொல்ல முடியாதுன்னா ஜிவிஎல்லேருந்து வந்து சொல்கிறாங்க. இப்போ நீண்ட நிறைய காலமாக மேடம் ஹெல்த் ரிலேட்டடாக ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுனால அவங்க பேசுறது. இப்படி மற்ற அமைப்புகளோட மற்ற நிறுவனங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு ஒரு செய்தியில் சொன்னோம் இல்லையா, இது எல்லாமே நான் சொன்னது திங்க் குளோபலி ஆக்ட் லோக்கலி அப்படின்றதுல கிராமத்தில் நீங்கள் போய் செய்யறதுக்கான ஒரு கனெக்டிவிட்டியை இந்த எஸ்டிஜி கோல் மூலமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.